வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா வஞ்சர மீனுக்கு இணையான ஒரு மீன் தான் பார்க்க போறோம், கடல் விரால். இன்னைக்கு அதை தான் நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி சமைக்க போறோம். ஏன் வஞ்சர மீனுக்கு எல்லாரும் போடுறாங்கன்னா, அது வெட்டி வைக்கும்போது நல்லா அழகா பீஸா துண்டு துண்டா தெரியும். ஆனா அதை விட இது சூப்பரா இருக்கும். ஒரு கடல் மீன்லேயே இது ஒரு பெஸ்டான மீன். இன்னைக்கு அதை வெட்டி சுத்தம் பண்ணி எப்படி சமைக்கிறது என்னன்ட்டு காமிக்க போகிறோம். இது பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும், 65 போட்டால் நல்லாயிருக்கும், வேறு பொரிப்புக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொரிப்பு தான் பார்க்க போகிறோம். பொரித்து 65 மாரி தான் போட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை சின்ன சின்ன துண்டாக வெட்டியாச்சு. இன்னொரு தடவை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கழுவணும். அது ஏன் கழுவணும்னா அந்த சின்ன சின்ன கருப்பு கலர் அசடாக இருக்கும், அதை நம்ம கழுவும் போது போயிடும். மீனை நடு கையில் வச்சுக்கிட்டு மீன் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். வாங்க மீனை சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம வால் ரெக்கை இதெல்லாம் சிசர்ட்டு கட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் செதில் எல்லாத்தையும் நல்லா சுரண்டிக்கிட்டு, இதில் செதில் இருக்காது, சின்ன சின்ன செதில் தான் இருக்கும், நல்லா சுரண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுவோம். நல்லா வெட்டும் போது மீன் ரெக்கையை நல்லா இழுத்து பிடிச்சி வெட்டணும். இழுத்து பிடிச்சி வெட்டினா தான் அது கரெக்டாக வெட்டும். வெட்டி முடிச்சோனையும் நம்ம லைட்டாக விளக்குறனாரோ இல்லை சுரண்டுற இதை வச்சு லைட்டாக சுரண்டிக்கிடுவோம். ஏன்னா சின்ன சின்ன செதில்கள் தான் இதில் இருக்கும், நம்ம சுரண்டி க்ளீன் பண்ணிக்கிடுவோம்.
அப்படி உங்ககிட்ட இந்த சுரண்டது இல்லைன்னா இந்த மாரி ஒரு நார் எடுத்துக்கோங்க. நார் எடுத்துட்டு லைட்டா தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா வந்துடும். ஏன்னா இதுல செதில் இருக்காது, அந்த தோல் வந்து கரையன்னு இருக்குமா. நம்ம நல்லா இந்த மாரி சுத்தம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட. இல்லாட்டி மேல் லேயர் வந்து லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதட்டுலாம் சுத்தம் பண்ண வராது, இதட்டு சுத்தம் பண்றவங்க இப்படி சுத்தம் பண்ணிக்கலாம். மீனை சுரண்டி கழுவுனதுக்கு அப்புறம் வவுர் பகுதியில ஒரே ஒரு கோடு சின்னதா போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலதான் குடல் எல்லாம் இருக்கும். நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா தலையை வெட்டினதுக்கு அப்புறம் ஈஸியா உருவிடலாம். அப்படி தெரியாதவங்க மண்டையை கட் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இருக்கும், அதுக்கப்புறம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பீஸ் நம்ம நல்லா போட்டாச்சு. எடுத்து ஒன்னோட அடிக்கிடுவோம். ஒன்னோட கழுவிட்டு ஒன்னோட அடிக்கிடுவோம். அங்க மீனை சின்ன சின்ன துண்டா வெட்டியாச்சு. இன்னொரு தடவை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கழுவணும். அது ஏன் கழுவணும்னா இந்த சின்ன சின்ன கருப்பு கலர் அசடா இருக்கும், அதை நம்ம கழுவும் போது போயிடும். இப்போ மீனை வெட்டி உப்பு போட்டு சுத்தம் பண்ணியாச்சு. கருப்பு கலராக இருந்ததில் அது உப்பு போட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணோம்னா மீன் இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம செய்ய தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 1 கிலோ கடல் விரால் மீன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலும்புச்சம்பழம் 1 எண்ணம், தண்ணீர் தேவையான அளவு, நாட்டுச்சக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். வாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலும்புச்சம்பழம்,
உப்பு தேவையான அளவு. தேவையும் பொண்ணோட சேர்த்து பிணைஞ்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு மசாலா வந்து நம்ம பிணைஞ்சதுக்கு அப்புறம் மீனை ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 1 கிலோ மீனுக்கு சரியா இருக்கும். வாங்க மீன்ல மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா நீங்க வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கும் போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்கும் போது தோசைக்கல்ல அடுப்புல வச்சுக்கலாம். நாட்டு செக்கு கடல் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊத்திக்கிடுவோம். இப்ப மசாலா தேய்ச்சி வச்ச மீனை தோசைக்கல்ல போட்டுக்கிடுவோம். மீனை திருப்பி போட்டுக்கிடுவோம். மீன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வஞ்சரத்தோட டபுள் மடங்கு டேஸ்ட் இருக்கிற கடல் விரால் மீனை பொரிச்சு வச்சிருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. லெமனை எடுத்துட்டு அப்படியே லைட்டா புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே சுத்தி சும்மா ஒவ்வொரு சுட்டு அப்படி படுற மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை அப்படி இப்படி எடுத்துட்டு ஒரு 2 கருவேப்பிலை அப்படி எடுத்துட்டு மீன் அப்படி எடுத்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரெஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விருப்பமா சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ் சாப்பிட்றவங்க 4, 5, 6 போய்கிட்டே இருக்கும். நீங்க சுட்டு வைக்கிறதா உங்களுக்கு வேலையா இருக்கும். மீன் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்க.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.